morning. This is for KMCH Walkathon. Now, we have organized this event in Racecourse for bringing awareness for liver cancer patients. Right now, we have a couple of big problems when it comes to liver patients. A lot of people think that people with liver disease cannot live healthy lives. They can live healthy lives. A lot of people are worried about transplant. வெற்றிகரமான ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறது தான் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான சேலஞ்ச். இன்றைக்கி வந்திருக்கிற எங்களுடைய நோயாளிகள் எல்லாருமே, அதாவது வந்து நாங்கள் 2015 டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் ஆரம்பித்ததுலேருந்து வந்து எல்லா நோயாளிகளுமே வந்திருக்கிறாங்க. 7 வருஷமாக நல்லா இருக்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமான முறையில் அவங்கள அன்றாட வாழ்க்கை பண்ண முடியுது. இன்றைய இந்த வாக்கத்தானம் கூட அவங்களால நடக்க முடியுது. அதாவது வந்து ஒரு சாதாரண வீட்டு வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களால வந்து இந்த மாதிரி ஒரு மேரத்தான் வாக்கத்தான் போட்டியிலையும் கூட கலந்துக்க முடியுது. அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொந்தக்காரங்களே கொடுக்குற லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸு, ஒரு பேஷண்ட் எடுத்து இன்னொரு பேஷண்ட் கொடுக்கக்கூடிய டோமினோ டிரான்ஸ்பிளான்ட்டு, ஸ்பிளிட் டிரான்ஸ்பிளான்ட்டு, எல்லா வகையான டிரான்ஸ்பிளான்ட் இன்க்ளூடிங் பிளட் குரூப் மாற்றி பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட்டும் நம்ம ஆஸ்பத்திரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம். வணக்கம். KMCH மருத்துவமனையின் சார்பில் ஆரோக்கியமான கல்லீரல் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற கருத்தில் ரேஸ்கோர்ஸ் CSI மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருந்து வாக்கத்தான் பேரணி நிகழ்ச்சியை KMCH மருத்துவமனை செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி முன்னிலையில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பி பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லீரல் மாற்றம் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மற்றும் கல்லீரல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருவோர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உடன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாரி விஜயராகவன், மருத்துவர்கள், செவிலியர்கள், KMCH கல்லீரல் அறுவை சிகிச்சை குழுவினர், KMCH மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் மூலம் கல்லீரல் நோய் ஏற்படக்கூடிய அபாய காரணிகள், நோய் வராமல் தற்காத்துக் கொள்வது, குறித்த காலத்தில் சிகிச்சை எடுத்துக் கொள்வது ஆகியவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.